இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா மாநில முதலமைச்சராக ஹஜிஜி நூர் பதவியேற்றார். சபா மாநில முதலமைச்சராக சபா மக்கள் கூட்டணி GRSன் தலைவர் டத்தஸ்ரீ ஹஜிஜி நூர் இரண்டாவது முறையாக நேற்று பதவியேற்றார். 17வது சபா மாநில தேர்தலில் சுலாவான் தொகுதியில் போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்றார். இதையடுத்து சபா கோத இனபாலுவில் உள்ள இஸ்தானா ஸ்ரீ இனபாலுவில் நேற்று அதிகாலையில் ஹஜிஜி நூர் மாநில ஆளுநர் துன் மூசா அமான் முன்னிலையில் முதலமைச்சராக மீண்டும் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். நான் ஹாஜி பின்ஜி பின் ஹாஜி நோர் சபாவின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு என்னுடைய கடமைகளை நேர்மையாக என்னால் முடிந்தவரை நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி ஏற்கிறேன். சபா மாநிலத்திற்கு எனது உண்மையான விசுவாசத்தை அளிப்பேன் என்றும் மலேசிய கூட்டரசையும் மலேசிய கூட்டமைப்பின் அரசியல் அமைப்பையும் சபா மாநில அரசியல் அமைப்பையும் நான் பாதுகாப்பேன் தற்காப்பேன் என்றார் அவர். சபா மற்றும் சரவாக் தலைமை நீதிபதி டத்தோ அசிசா நவாவி முன்னிலையில் 70 வயதுடைய ஹஜிஜி பதவி உறுதிமொழி ஆவணத்தில் கையெழுத்திட்டார். வியாபாரியான பெண்களை உரிமையாளர்களாகும் பஜார் பிந்து 2.0 PPR எனப்படும் மலிவு விலை அடுக்குமாடி வீடுகளில் வசிக்கும் B40 மக்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள் சிறு தொழில் மூலம் தங்களின் நிதி நிலைமையை வளப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் கடந்த 2023 அறிமுகமான பஜார் பிந்து திட்டம் தற்போது அதன் 2ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. பல குடியிருப்புகளில் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டம் PPR டேசா மெந்தாரி மக்களிடையே சிறந்த வரவேற்பினை பெற்றிருந்தது. ரசாயன கலவரையற்ற ஆரோக்கியமான பழங்களையும் காய்கறிகளையும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வீடாக தேடிச் சென்று விற்ற அங்குள்ள இல்லத்தரசிகள் பஜார் பிந்து 2.0 திட்டத்தின் மூலம் தற்போது அக்குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் திறக்கப்பட்டிருக்கும் கடையின் மூலம் தங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றனர். முதலாவது திட்டத்தில் PPR டேசா மின்தாரி பகுதியில் வீடு வீடாக சென்று காய்கறிகளை விற்பனை செய்து வந்த அங்குள்ள இல்லத்தரசிகள் தற்போது 2ஆம் திட்ட வழியாக தங்களின் சொந்த இருப்பிடத்திலேயே கடைகள் வைத்து உரிமையாளர் மற்றும் வியாபாரியாக சுயதொழில் மங்கையராக உருவாக உள்ளதாக பஜார் பிந்து 2.0 தலைமை நடவடிக்கை அதிகாரி சுதாகரன் துரைசாமி கூறினார். இத்திட்டம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் சுமார் 100 பெண்கள் கலந்து கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகளால் அவர்களில் 30 பேர் மட்டுமே இதுவரை இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறிய அவர், அந்த 30 பேரில் 18 பேர் இப்பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள கடைக்கு உரிமையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 17வது சபா மாநில தேர்தல் போட்டியிட்ட 4 மத்திய துணை அமைச்சர்களில் 2 வெற்றி. நடைபெற்ற 17வது சபா மாநில தேர்தலில் வாரிசான் கட்சி தலைவர் டத்தஸ்ரீ முகமது ஷாபி அப்தால் தனது செலாயாங் தொகுதியை தற்காத்துக் கொண்ட வேளையில் சபா மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தஸ்ரீ புங் முக்தார் ராடின் தனது லாமங் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருந்தார். அதே வேளையில் இத்தேர்தலில் போட்டியிட்ட 4 மத்திய துணை அமைச்சர்களில் 2 வெற்றி பெற்றுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் தகவல்படி செனாலாங் தொகுதியில் மும்முனை போட்டி எதிர்கொண்ட செம்போனா நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தஸ்ரீ முகமது ஷாபி 6837 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் வெற்றி பெற்ற சபா மக்கள் கூட்டணி GRSயிடம் வாரிசான் கட்சி 3 தொகுதிகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. அதே வேளையில் லாமங் தொகுதியில் 6 முனை போட்டியை எதிர்கொண்ட புங் முக்தார் 153 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். இதனிடையே துணை அமைச்சர்களை பொறுத்தவரையில் ஜூக் தொகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தஸ்ரீ அர்தார் ஜோசப் குரூப் 4727 வாக்குகள் பெரும்பான்மையில் அத்தொகுதியை தற்காத்து போட்டியிட்ட டத்தோ ஆல்ரோன் ஆங்கென் உட்பட 4 தோற்கடித்தார். இன்று முதல் மக்கள் இலக்கவியல் பாதுகாப்பை அனுபவிப்பர். அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் தங்களின் தொலைபேசி செயலிகளில் மை டிஜிட்டல் ID அடையாள சரிபார்ப்பு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தது தொடர்ந்து இன்று முதல் திங்கட்கிழமை முதல் மலேசியர்கள் வலுவான இலக்கவியல் பாதுகாப்பை அனுபவிக்கின்றனர். சரிபார்க்கப்படாத அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்ட கைபேசி எண்களை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படும் மோசடி அழைப்புகள், அடையாள ஆள் மாறாட்டம் மற்றும் மோசடி ஆகியவற்றிலிருந்து பயனீட்டாளர்களை பாதுகாப்பதே இந்த தேசிய அளவிலான முயற்சியின் நோக்கமாகும் என்று மை டிஜிட்டல் ID குறிப்பிட்டுள்ளது.
ஒவ்வொரு கைத்தொலைபேசி எண்ணும் அதிகாரப்பூர்வமான மற்றும் நம்பகமான அடையாளத்துடன் நெருங்குவதை இந்த முயற்சி உறுதி செய்யும். இந்த நடவடிக்கை 3 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது. அதாவது, நடப்பில் உள்ள தொலைபேசி முன்கட்டண சேவை எண்களின் சரிபார்ப்பு, புதிய சிம் அட்டைகளின் பதிவு மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவன செயலிகளின் மை டிஜிட்டல் ஐடி உள்நுழைவு ஆகியவையே ஆகும். இந்நடவடிக்கையை தேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனம் NACSA ஆதரவுடன் செயல்படுத்தி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC ஒருங்கிணைக்கிறது. கம்போங் தெர்ச்சூனில் 16 இந்திய குடும்பங்களுக்கு நில உறுதி கடிதம். பேராக் கோபெங் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோத்தபாரு கம்போங் தெர்ச்சூர் 3.5 மைலில் வசித்து வரும் கிராம மக்களின் 40 ஆண்டுகால நிலப்பிரச்சினை போராட்டத்திற்கு முடிவு பிறந்தது. அங்கு வசித்து வருவோரில் 146 குடும்பங்கள் நிரந்தர வசிப்பிடம் பெறுவதற்காக கடந்த 1993ஆம் ஆண்டு செய்திருந்த விண்ணப்பத்திற்கு 2019 அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்ததாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தாம் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளின் பலனாக அதில் முதல் கட்டமாக 16 இந்திய குடும்பங்களுக்கு நில உறுதி கடிதம் வழங்கப்பட்டிருக்கும் வேளையில் மற்றவர்களின் நில பிரச்சினைக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார். இப்பகுதியில் அதிகமாக இந்தியர்கள் வசிக்கிறார்கள். அதிலும் சுற்றியுள்ள சில தோட்டங்கள் துண்டாடப்பட்ட வேளையில் அங்கிருந்த சில குடும்பத்தினரும் இங்குள்ள அரசாங்க நிலத்தில் பட்டாக்கள் ஏதும் இன்றி சொந்தமாக வீடு கட்டு வசித்து வந்தனர். இன்று இங்குள்ள 16 இந்திய குடும்பங்களுக்கு மாநில அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நில உறுதி கடிதத்தை வழங்கியிருந்தோம் என்று அவர் விவரித்தார். 17வது சபா மாநில தேர்தலின் முடிவை நம்பிக்கை கூட்டணி மதிக்கிறது. சபா மாநில சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் குறித்து வாக்காளர்கள் எந்த முடிவை நம்பிக்கை கூட்டணி மதிப்பதாக அடிலான் கட்சி பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஃபுசிகா சாலே தெரிவித்தார். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பலவீனங்களையும் தமது கட்சி மதிப்பாய்வு செய்யும் என்று அவர் கூறினார். நம்பிக்கை கூட்டணியில் உள்ள தனது நண்பர்களை பிரதிநிதிப்படுத்தும் நான் மக்கள் நம்பிக்கை கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்காளர்கள் வழங்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூற விரும்புகிறேன். இந்த பலவீனங்கள் அனைத்தையும் நாங்கள் காண்போம். மேலும் அனைத்து பலங்களையும் நாங்கள் காண்போம். கண்டிப்பாக இந்த செயல்முறையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்கள் உள்ளன என்று டாக்டர் ஃபுசிகா தெரிவித்தார். அமானா தலைவருடனான செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட டாக்டர் ஃபுசிகா அதனை தெரிவித்தார். இம்முறை நடைபெற்ற மாநில தேர்தலில் சீன வாக்காளர்களிடம் இருந்து நம்பிக்கை கூட்டணி பெரிய அளவிலான ஆதரவை இழக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. போட்டியிட்ட 22 இடங்களில் அது ஒரே இடத்தை மட்டுமே வென்றது. நாட்டின் முதல் சைவ சமய கல்லூரி அமைக்கும் பணிகள் மலேசிய சைவ சமய பேரவை. சமய அறிவை வளப்படுத்துவதுடன் சைவ ஆகம நெறிகளுக்கு முரணான சடங்குகளை புறக்கணித்து ஆகம விதிமுறைகளுக்கு ஏற்ப வழிபாடுகள் செய்வதை ஊக்குவிப்பதற்கான கடந்த 2011ஆம் ஆண்டில் மலேசிய சைவ சமய பேரவை தொடங்கப்பட்டது. தற்போது 14வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அப்பேரவை சமய ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரியுடன் சைவ திருக்கோயிலையும் உருவாக்கும் அறப்பணியை தொடங்கியுள்ளதாக கூறுகிறார் மலேசிய சைவ சமய பேரவையின் செயலாளர் செல்வகுமாரன் நடராஜன். சைவ சித்தாந்த மாணவர்களின் முழு முயற்சியில் 18 லட்சம் ரிங்கெட் நிதி திரட்டப்பட்டதுடன் இத்திட்டத்திற்காக சுமார் 7.49 ஏக்கர் நிலத்தையும் பேரவை முன்னதாக வாங்கியிருந்தது. இந்த சைவ திருக்கோயிலையும் கல்லூரியையும் நிறுவுவதற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் அனுமதி வழங்கி இருப்பதால் அரசாங்கத்தின் முழு ஆதரவுடன் அது துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறிய செல்வகுமாரன் நடராஜன் அவற்றிற்கான நோக்கம் குறித்து பகிர்ந்து கொண்டார். ஆலயங்களில் அர்ச்சகர்களுக்கு பயிற்சியையும் ஓதுவார் திருமுறை பயிற்சியும் அம்மாணவர்களுக்கு முறையாக கற்பிக்கப்படும் என்பதால் நாடு முழுவதும் அரங்கில் அவர்களால் சமய பணி ஆற்ற முடியும் என்று செல்வகுமாரன் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான கபடி போட்டி ஸ்லாங்கூர் மாநிலம் வாகை சூடியது. தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான 2025 கபடி போட்டி நேற்று அதிகாரப்பூர்வமாக நிறைவு பெற்றது. மலாக்கா மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாக மண்டபத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டியில் 6 மாநிலங்களை சேர்ந்த தமிழ் பள்ளிகள் பங்கேற்றிருந்தன. தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் நோக்கில் மலாக்கா கபடி சங்கத்தின் ஒத்துழைப்புடன் மலேசிய கபடி சங்கம் இப்போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது.
மலேசியாவில் 25 ஆண்டுகால கபடி போட்டியில் தமிழ் பள்ளிகளுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் தேசிய அளவிலான போட்டி இதுவாகும் என்று மலேசிய கபடி சங்கத்தின் தலைவர் பத்மநாபன் வெங்கட்ராமன் கூறினார். நாங்கள் எல்லா மாநிலங்களிலும் பள்ளி அளவிலான போட்டிகளில் பள்ளி, மாநிலம் அல்லது மாவட்டம் அளவிலான போட்டிகளை முடித்துவிட்டு அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லாமல் விடுகின்றனர். எனவே நல்ல வீரர்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாமல் போகின்றது. அதனால் கபடி போட்டியை தேசிய அளவில் நடத்தி 16 மற்றும் 18 வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் இம்முயற்சியை முன்னெடுத்துள்ளோம் என்றார் அவர். இலங்கையை தாக்கிய புயல் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இலங்கையை தாக்கியிருக்கும் டித்வா புயலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 153ஆக உயர்ந்துள்ள வேளையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இச்சம்பவத்தில் மேலும் 191 பேர் காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை மோசமான வானிலை தொடர்பான பேரழிவுகளில் ஒன்றை எதிர்கொண்டுள்ளதால் வெள்ளிக்கிழமை முதல் அந்நாட்டில் அவசரகால நிலையை அதிபர் அனுரகுமார திசநாயக்க அறிவித்துள்ளார். இலங்கையில் இப்புயலினால் நாடு முழுவதிலும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு உதவ அமலாக்க உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டனர். இதுவரை 78,000த்திற்கும் மேற்பட்டோர் கிட்டத்தட்ட 800 நிவாரண மையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பேரிடர் நிர்வகிப்பு மையம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கம் பள்ளிகளை, அலுவலகங்களை மூடி தேர்வை ஒத்திவைத்தது. அந்நாட்டின் பல பகுதிகளிலும் சாலைகளிலும் ரயில் தண்டவாளங்களிலும் பாறைகள், மண் மற்றும் மரங்கள் விழுந்ததை அடுத்து அதிகாரிகள் பயணிகள் ரயில் சேவைகளை நிறுத்தி சாலைகளை மூடினர். டித்வா புயல் இந்தியாவை நெருங்குகிறது. தமிழ்நாட்டிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இலங்கையை தாக்கிய டித்வா புயல் இந்தியாவை நெருங்குவதால் கடலோர பகுதிகளுக்கு அதிகாரிகள் மீட்பு குழுக்களை அனுப்பியுள்ளனர். டித்வா புயலால் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்நாட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த புயல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வங்காள விரிகுடாவை அடைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. டித்வா புயல் இலங்கையை கடந்து தென்னிந்தியாவை நோக்கி நகர்ந்த போது நிவாரண பணிகளுக்கு உதவுவதற்காக இந்தியா 6.5 மெட்ரிக் டன் உணவு உதவியை வழங்கியதாக கொழும்புவில் உள்ள இந்திய உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது.